शिव शिव रुद्रेश्वराय शिवकर स्वर प्रिय लिंगेश्वराय भूतनाद शिव नर्दन प्रियाय सकल लोक सर्व साक्षि स्वरूप சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே அங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாடம் உடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டும் என்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே பிராயேனோ சதுர்வேதம் பாடவே கவியாகும் தோற்றவே எமை காக்க வந்த நீ புவியாகும் காப்பாய் நீ शिव 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 शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शिव 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 शंकर வேதகீதங்கையாவும் ஈசனை போற்றுதே கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுவே ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுவே சம்பந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே அப்பர்தம் தாண்டகம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே அடநாடென்ன காடென்ன குலம் என்ன பிரிவென்ன எல்லோரும் அடியார்களே எங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா பாதம் வீதியில் சென்றதே காலமும் கடந்த தெய்வம் தூதனாய் நின்றதே அடியவர் உணவுக்காக பொதிசோறு சுமந்ததே அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே வேடந்த கண் தந்ததாலே புகழ்மேவினார் நந்தன் தந்தேகத்தை தந்தே சிவமாகினார் அருள் பெற்ற நாயன்மார் புகழ் பாடி போற்றிடுவோம் திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா நான் தரும் நரபலியை ஏற்றுக்கொள்வாயாக. உன்னை நான் இப்போது என்ன செய்கிறேன் பார். மூடனே, நெருப்பை கரத்தில் ஏந்தி அனலாடி என்று பெயர் கொண்ட ஈசனின் பக்தனை இந்த நெருப்பு என்ன செய்ய முடியும்?
சிவயோகிகள் நீரிலும் நடப்பார்கள், நெருப்பிலும் நடப்பார்கள் என்பதை புரிந்து கொள். பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நேரம் காலம் பார்க்காம உடனே எனக்கு சொல்லி அனுப்பணும். தூக்கம் இல்ல, என் உசிரே போறதா இருந்தாலும் அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன். அந்த பக்கம் எங்க போறீங்க? பொன்னி மச்சான், இந்த சாமி எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியலையே. இது வரைக்கும் இந்த சாமியை நான் இங்க பார்த்ததே இல்லையே. சரி, முதல்ல நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அத சொல்லுங்க. இன்னும் இல்லை. அப்ப சாப்பிடுங்க. இல்லை, எனக்கு வேண்டாம். ஏன் சாமி? பசி, தாகம், தூக்கம் இவை அனைத்தையும் கடந்தவன் நான். உங்களுக்கு இந்த வேளை சாப்பாட்ட நான் தான் கொடுக்கறேன். உங்களால எனக்கு என்ன கொடுக்க முடியும்? எது வேண்டுமானாலும் தர முடியும். உனக்கு என்ன வேண்டும் கேள். எனக்கு எதுவும் வேண்டாம் சாமி. எனக்கு எந்த குறையும் இல்ல. எனக்கு எது வேணுமோ அத அந்த ஆண்டவன் குறையில்லாம கொடுத்திருக்கான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சாமி. என்னங்க சாப்பிடுங்க. ஒன்றை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். இப்போது நீ செய்த இந்த உபசரிப்புக்கு நன்றி கடனாக உனக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் உதவி செய்ய நேருமானால் நிச்சயம் அதை செய்வேன். அப்படி ஒரு நேரம் வந்தா கண்டிப்பா செய்யுங்க சாமி. நான் வரேன் சாமி. சென்று வா. இந்த இடத்துல நிறைய புல்லுங்க இருக்கா? நீங்க எல்லாம் வயிறார நிறைய சாப்பிட்டுட்டு அங்கங்க படுத்து ஓய்வு எடுத்துக்கங்க. நான் அப்புறமா வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். இருந்துகிட்டே போகுது. யாரோ யாரோ நெஞ்ச பிடிச்சு அமுக்குற மாதிரியா இருக்கு. மூச்சு திணறுது. லட்சுமி, பொன்னி, உங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுவேன். பொன்னி, பொன்னி.
பசுக்கள் ஓலமிடும் ஒலி கேட்கிறது. ஒருவேளை இது மூலனின் பசுக்களாக இருக்குமோ? சென்று பார்ப்போம். இறைவா, இது என்ன விபரீதம்? இவன் இப்பொழுதுதானே என்னிடம் பேசிவிட்டு வந்தான். அதற்குள் இங்கே விழுந்து மடிந்து கிடக்கிறானே. இந்த பசுக்கள் இவன் மீது காட்டிய அன்பும், இந்த பசுக்களின் மீது இந்த மூலன் காட்டிய அன்பும் அன்பே சிவம் என்பதற்கு உதாரணமாக விளங்கியது. மூலன் மடிந்துதான் இந்த பசுக்கள் இவனை சொருந்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறுகின்றனவே. என்னால் இதை கண்டு தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. இவனுக்கு ஏன் இப்படி நேர்ந்தது? இது இவன் மரணம் அடைய வேண்டிய காலம்தான். முறையாக இவனது ஆயுட்காலம் முடிந்துதான் மடிந்திருக்கிறான். பணிபுரியும் நேரத்திலேயே விழுந்து மடிய வேண்டும் என்றுதான் பிரம்மன் இவன் விதியை எழுதி வைத்திருக்கிறான். இதை நான் மாற்றுவதென்பது கூடாது. இறைவன் விதித்ததை மாற்றி எழுதும் உரிமை எனக்கு கிடையாது. இருந்தாலும் இவனை இந்த நிலையிலேயே விட்டுவிட்டு நான் எப்படி போவது? அப்படி போனால் இந்த பசுக்களின் கதி என்னவாகும்? எவ்வளவு நேரமானாலும் இவனை விட்டு பிரியாதே. இங்கேயே நின்று கண்ணீர் விட்டு ஓலமிட்டு கதறிக் கொண்டிருக்குமே. இதை பார்த்தும் ஏதும் செய்யாமல் நான் போனால் என் மனம் அதை நினைத்து நினைத்து காலமெல்லாம் வேதனைப்படுமே. ஆம், அதுதான் சரி. பரகாய பிரவேசம், கூடு விட்டு கூடு பாயும் முறை. இவனை உயிருடன் எழுப்பும் உரிமை எனக்கு கிடையாது. ஆனால் எனது ஆத்மாவை இவனது உடலுக்குள் புகுத்தி இவன் உடலை சிறிது நேரம் நடமாடும்படி செய்ய முடியுமே. இவன் கூட்டுக்குள் என் உயிரை செலுத்தி இவனை எழ வைத்து விட்டால் இந்த பசுக்கள் ஆனந்தத்தில் திளைக்கும். அவற்றின் அழுகை மாறி மகிழ்ச்சி பொங்கும். அந்த நிலையில் இந்த பசுக்களை அழைத்துச் சென்று அதன் வீட்டில் விட்டுவிட்டால் அதற்கு உரிய இடத்தில் சென்றுவிடும். அதன் பிறகு நான் திரும்பி வந்து எனது தேகத்திற்குள் திரும்பி எனது பயணத்தை தொடரலாம். அதுதான் சரி. அந்த மலை உச்சியில் என் உடலை கிடத்திவிட்டு எனது உயிரை இவனது உடலுக்குள் செலுத்தி இவன் தேகம் எழும்படி செய்கிறேன். எனது உடலை கிடத்த இதுதான் சரியான இடம். இங்கு யாரும் வருவதற்கு வாய்ப்பில்லை. பசுக்களை அதனதன் இல்லத்தில் சென்று விட்டுவிட்டு மீண்டும் இங்கே கிடத்தியிருக்கும் என் உடலுக்குள் வந்துவிட வேண்டியதுதான். ஓம் நம சிவாய.
ஆஹா, இந்த பசுக்களுக்குத்தான் எவ்வளவு மகிழ்ச்சி. மூலன் உயிர் பெற்றான் என்று நினைத்து அதிசயமாய் பார்க்கின்றன. மூலனுக்கு எதுவும் ஆகவில்லை என்று மகிழ்கின்றன. அந்தி நேரம் நெருங்கிவிட்டது. இந்த பசுக்களை அதன் இல்லத்தில் விட்டுவிட்டு மீண்டும் நம் உடலை பெற்று இந்த ஊரை விட்டு சென்றுவிட வேண்டியதுதான். வா 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 வா. ஹே, வா வா. எந்தெந்த பசு யாருடையது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது, எப்படி அதன் வீட்டில் சேர்ப்பது என்று யோசித்தேன். இந்த சாதாரண விஷயத்திற்காக அஷ்டமா சித்தியை உபயோகப்படுத்த வேண்டுமா என்று நினைத்தேன். ஆனால் அதற்கு இடம் கொடுக்காத வகையில் ஒவ்வொரு பசுவும் அதன் இல்லத்திற்கு தானாக சென்றுவிட்டது. இத்தோடு நான் ஏற்றுக்கொண்ட பணி நிறைவடைந்து விட்டது. இனி எனது உயிரை எனது கூட்டிற்குள் செலுத்தி நான் எனது பயணத்தை தொடர வேண்டும். ஓம் நம சிவாய. மச்சான், ஏன் மச்சான் நீ பாட்டுக்கு எங்க என்ன மரத்துக்கடியில நின்னுட்டு இருக்க? ஆமா, பசுவை எல்லாம் வீட்டுல விட்டுட்டல. சரி வா, வீட்டுக்கு போலாம். என்ன நின்னுட்டு இருக்க? வா போலாம். எந்த வீட்டிற்கு? எந்த வீட்டுக்கா? ஏன் மச்சான், உனக்கு எத்தனை வீடு இருக்கு? நமக்குன்னு ஊர் சனங்களா பார்த்து குடிசை கட்டி கொடுத்தது ஒரே ஒரு வீடு தானே. என்னமோ 10-15 வீடு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. சரி வா போலாம், விளையாடாத. நான் உன் வீட்டிற்கெல்லாம் வர முடியாதம்மா. ஏன்? யாரோ ஒருவருடைய வீட்டிற்கு நான் எப்படி வர முடியும்? யார் வீடோவா? மச்சான், உனக்கு என்ன ஆச்சு? என்னென்னவோ பேசுற. அதுவும் நீ இன்னைக்கு பேசுற தமிழ் வேற சுத்தமா சரியில்லை. நான் பேசுகின்ற தமிழ் சரியில்லையா? பின்ன என்ன? இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னு வச்சுக்கோ, நீ யாருன்னு என்னையே கேட்ப போல இருக்கே. அதைத்தான் கேட்கிறேன். நீ யார்? ஓ, என்ன சீண்டி பாக்குறியா? நீ எவ்வளவு தூரம் போறேன்னு நானும் பாக்குறேன். சொல்லம்மா, நீ யார்? நான் உன் பொஞ்சாதி. இதோ நீ தாலி கட்டி கூட்டிட்டு வந்த சம்சாரம். சம்சார பந்தம் என்பது கரையேற முடியாத பெரும் சமுத்திரம். அதில் ஒருவன் விழுந்து விட்டால் கரையேறவே முடியாது. என்னை விட்டுவிடு, நான் போக வேண்டும். நீயும் போ. என்ன மச்சான் இது? ஏதோ விளையாட்டுக்கு பேசுறேன்னு பார்த்தா இப்படி விபரீதமா பேசிட்டு இருக்க. உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி மச்சான் வீட்டுக்கு போவேன்? உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ யாரோ நான் யாரோ. நீ உன் வழிக்கு போ, நான் என் வழிக்கு போகிறேன். என்னது? ஐயோ ஐயோ, மீனாட்சி அக்கா, ஆண்டி அண்ணே, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. சின்ன தாயி சீக்கிரம் வா. ஐயோ, என் மச்சானுக்கு ஏதோ ஆச்சு. என்ன விட்டு ஓடி வர போல இருக்கு. என்னம்மா பொண்ணு, ஏன் இப்படி சத்தம் போடுற? என் புருஷனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு என்னையே யாருன்னு கேக்குறாரு. ஓ வீட்டுக்கு நான் வரணுமான்னு கேக்குறாரு. ஏன்பா மூலா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இதெல்லாம் என்னப்பா விளையாட்டு? ஒழுங்கா பொஞ்சாதியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. எனக்கு வீடே கிடையாது. ஏன்பா மூலா, ஏன் இப்படி சொல்ற? பொன்னி உன் பொஞ்சாதி தானே. நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது உங்க வீடு தானே. எனக்கு வீடும் கிடையாது, மனைவியும் கிடையாது. மூலா, வேணாம்பா. நடுத்தருவுல நின்னு விவகாரம் பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா உன் பொஞ்சாதியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. இவள்தான் சிறு பெண். நீங்கள் அனைவரும் பார்ப்பதற்கு பெரிய மனிதர்கள் போல் தெரிகிறீர்கள்.
நீங்களாவது நான் சொல்வதை நம்புங்கள். என்னை போக விடுங்கள். இப்ப நீ எங்க போகணுங்கிற? நான் ஈசனின் தொண்டிற்காக பல ஊர்கள் சுற்றி கொண்டிருப்பவன். என்னை போக விடுங்கள். அவ்வளவு சுலபமா உன்னை இங்க இருந்து போக விட்டுருவோமா? இவளுக்கு ஒரு பதில் சொல்லாம நீ இங்க இருந்து போக முடியாது. இந்த ஊர்ல நாங்க இத்தனை பேர் இருக்கோம், உன்னை அவ்வளவு சுலபமா போக விட்டுருவோமா? டேய் மாயாண்டி, ஊர் தலைவருக்கு செய்தி சொல்லி அனுப்பு. கல்யாணம் ஆகி இவ்வளவு காலம் ஒன்னா வாழ்ந்துட்டு இப்ப திடீர்னு ஊர் ஊரா போகணுங்கிறியா? என்ன அர்த்தம்? இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். கூட்டுறா பஞ்சாயத்தை. இந்த பஞ்சாயத்து இதுவரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு. எத்தனையோ குடும்ப குழப்பம், கணவன் மனைவி பிரச்சனை, அண்ணன் தங்கச்சி தகராறு, பங்காளி சண்டை, இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சு அதுக்கான தீர்வையும் கொடுத்திருக்கு. ஆனா இப்ப வந்திருக்கிற பிரச்சனையோ ரொம்பவும் விசித்திரமானது. ஒரு புருஷன் பொஞ்சாதிய பார்த்து தான் மனைவியே இல்லன்னு சொல்றதும், நான் இன்னாரே இல்லன்னு சொல்றதும் ரொம்பவும் சிக்கலான விஷயமா தெரியுது. நான் சொல்றேங்க, மூலனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. அதனாலதான் இவ கூட வாழ மாட்டேன்னு ஊரை விட்டே போக பாக்குறான். இவ்வளவு காலம் நல்லபடியா ஒத்துமையா தானே வாழ்ந்தாங்க. இப்ப மட்டும் என்னாச்சு? ஏமா பொன்னி, உங்களுக்குள்ள ஏதாச்சும் சண்டை சச்சரவு நடந்ததா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க ஐயா. அப்புறம் ஏமா மூளை இப்படி சொல்றான்? வேற எவனாவது குறுக்க புந்து மூலனை மயக்கிட்டாலோ என்னவோ, அதான் ஐயா போறேன் போறேங்கிறாரு. நீ பேசாம இரு. உன் வீட்டு விவகாரம் மாதிரி நினைச்சு நீ பேசாத. மூளை அப்படிப்பட்ட புள்ள இல்ல. ஒருவேளை ஆத்தங்கரையில எதையாவது கண்டு மிரண்டு போயிருக்குமோ? அந்த பயத்துல ஏதோ உளறானோ? அட, வருஷ கணக்கா போய் வந்துகிட்டு இருக்கிற ஆத்தங்கரை தானே, இப்ப மட்டும் என்ன புதுசா வந்தது? எல்லாரும் இப்படி உங்களுக்குள்ளேயே விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் எப்படி மூலனை விசாரிக்க முடியும்? எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. மூலா, நீ இந்த சாத்தனூர் கிராமமே பாராட்டக்கூடிய அளவுக்கு எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கக்கூடியவன். பசுக்களை உன்னோட குழந்தைங்க மாதிரி நல்லபடியா பாத்துக்கிறேன்னு எல்லாரும் பெருமையா பேசிக்கிறோம். உன் பொண்டாட்டிக்கிட்டையும் இவ்வளவு காலமா அன்பா தானே இருந்த. இப்ப மட்டும் என்ன ஆச்சு? ஏன் அவளை விட்டுட்டு போறாங்கிற? அது இறைவனின் சித்தம். பித்தமாவது 10 எலும்பு தலையில வச்சு தச்சா எல்லாம் சரியா போகும் தலைவரா. ஏய், நீ பேசாம இரு. அதான் ஐயா பேசிக்கிட்டு இருக்காருல. மூலா, பொன்னிய பாரு. இவ யாரு என்னன்னு தெரியுதா இல்லையா உனக்கு? இந்த பெண்ணை நான் இன்றுதான் பார்த்தேன். இதற்கு முன் இவள் யாரென்றே எனக்கு தெரியாது. அதே மோசக்காரா, கட்ட பொண்டாட்டியே தெரியாதுங்கிறியே, நீ நல்லா இருக்கியா? அமைதி அமைதி. ஏன் இப்படி எல்லாம் கூச்சல் போடுறீங்க? ஏப்பா மூலா, உனக்கும் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து நீ பொன்னி இந்த ஊருக்கு கூட்டிட்டு வரும்போது இந்த சாத்தனூரே ஒன்னா திரண்டு உங்களுக்கு வரவேற்பு கொடுத்துச்சுல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் உன்னோட கல்யாணத்தை அவங்க வீட்டு கல்யாணமா நினைச்சு கொண்டாடினாங்களேப்பா. ஆனா இப்போ இவங்க முன்னாடியே நீ இப்படி சொல்றியே. ஐயனே, மாதர்கள் யாவரையும் தாயாக நினைக்கக்கூடியவன் நான். நான் எப்படி ஒரு பெண்ணை மணந்து வாழ முடியும்? ஒரு பெண் பிறப்பு என்பதே மகாசக்தியின் அம்சம் அல்லவா? ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் பராசக்தியின் அம்சம் அமைந்திருக்கிறதல்லவா? அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் எப்படி வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்க முடியும்? ஏனப்பா, நீ மூலம் தானே? உடம்பால் மூலன். என்னது, உடம்பால மூலனா? குழப்பறிய. சரி, அது இருக்கட்டும். உன் ஊரு சாத்தனூர் தானே? இல்லை, யாதும் ஊரே யாவரும் கேளே. ஏன்பா, நீ ஆயர் குலத்தை சேர்ந்தவன் தானே? குலபேதங்களை கடந்து வாழ்பவன். மூல விஷயத்துல ஏதோ ஒரு புதிராவே இருக்கு. நாம அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. நீங்க சொல்றது சரிதான். மூலா, நீ எனக்கு ஒரு வாக்குறுதி தர முடியுமா? சொல்லுங்கள். மூலா, நாங்க உன்னை பத்தி ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் நீ இந்த ஊரை விட்டு போக கூடாது. அவ்வாறே வாக்களிக்கிறேன். தாங்களே சொன்னால் ஒழிய நான் இங்கிருந்து போக மாட்டேன்.
ஊர் மண்டபத்தில் தங்குகிறேன். அப்படியே செய். இத பாருங்க, மூலன் மண்டபத்திலேயே இருக்கட்டும். நான் இன்னும் சில பேரை கலந்து பேசிட்டு காலையில வந்து பாக்குறேன். யாரும் மூலனுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு போங்க, காலையில பேசிக்கலாம். நான் வரேங்க. ஆகட்டுங்க. போயிட்டு வரேங்க. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். நில்ல மச்சான், இப்ப எங்க போற? நான் மண்டபத்திற்கு சென்று தியானத்தில் அமரப் போகிறேன். இல்ல, அங்க எல்லாம் உன்னை போக விட மாட்டேன். மண்டபத்துல உட்காந்து பண்ற தியானத்தை நம்ம வீட்டுல உட்காந்து பண்ணு. நம் வீடு என்று சொல்லாதே பெண்ணே, அது உன் வீடு. நான் அங்கு வர முடியாது. நீ மண்டபத்துல தங்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஊரை விட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். உங்கள் ஊர் தலைவரிடம் சொன்ன வாக்குறுதிக்கு மாறாக அவர் அனுமதி இல்லாமல் நான் எங்கும் போக மாட்டேன். ஆஹா, இத நான் நம்ப மாட்டேன். உன்கிட்ட இப்படியே பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், சரிப்பட்டு வராது. அண்ணே, இவரை கட்டாயப்படுத்தி தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் போல இருக்கு. பொன்னி, அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அது தலைவர் உத்தரவு மீறினதா ஆயிடும். அவருக்கு என்ன, அவர் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு. அதை நம்பி இவரை தனியா விட்டேன்னா ஏன் வாழ்க்கை தானே வீணா போகும். அதுக்காக இப்ப என்னமா செய்யணுங்கிற? நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இப்ப என் மச்சான் என் வீட்டுக்கு வந்தாகணும். அது தியானப்படுமோ தியாகப்படுமோ எதுவா இருந்தாலும் வீட்டுல வந்து பண்ண சொல்லுங்க. இங்க பாரு போலா, இதுக்கு மேல உன் புஞ்சாதிக்கு எங்களால பதில் சொல்ல முடியாது. ஆனா உன்னை கட்டாயப்படுத்தினா தலைவர் என்ன சொல்வாரோ தெரியல. இவரை தப்பிச்சு போக விட்டுட்டா தலைவர் சும்மா இருப்பாரா? இத்தனை பேர் இருந்தும் அவர் தப்பிக்க விட்டுட்டீங்களான்னு கேட்க மாட்டாரு. பொன்னி சொல்றதும் சரிதான். இத பாரு மூலா, நீ தியானம் தானே பண்ணணும். அத மண்டபத்துல இருந்து பண்ணா என்ன, வீட்டுல இருந்து பண்ணா என்ன? ஐயனே, ஒரு பெண் தனிமையில் இருக்கும் இடத்தில் நான் உடன் இருப்பது இயலாத காரியம். என்னால் சிறிதளவு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவுதானே? பொண்ணு வீட்டுல இருக்கிறதான பிரச்சனை. ஊருக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல தியானம் பண்ணு. அதுல உனக்கு ஒன்னும் சங்கடம் இல்லையே? இல்ல. இத பாரு பொண்ணு, மூணு தெளிவா சொல்லிட்டான் உன் வீட்டுக்கு வர முடியாதுன்னு. ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு வீட்டுல மூலனை தங்க வைக்கலாம். வேணும்னா உன் திருப்திக்கு வீட்டை பூட்டி வைக்கலாம். காலையில தலைவர் வந்த உடனே என்ன சொல்றாரோ அதன் பிரகாரம் செய்யலாம். நீ என்ன சொல்ற? அவர் என் வீட்டுலதான் இருக்கணும்னு கட்டாயம் இல்ல. என்னை விட்டு போகாம இருந்தா சரி. நீங்க சொன்ன மாதிரியே அந்த வீட்லயே வச்சு பூட்டி வைங்க. மூலா, நீ இங்கே இரு. காலையில ஒண்ணு வந்து நான் பாக்குறேன். சரி. இத பாருங்க, மூலனை உள்ள வச்சு பூட்டியாச்சு. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். சரிங்க ஐயா, வா உள்ள போகலாம். பொன்னி, நீ மட்டும் ஏன் எங்கே நிக்கிற? நீ வீட்டுக்கு போ. காலையில நானே வந்து உன்னை கூட்டிட்டு வரேன். இல்ல, நான் இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கே இருக்கிறேன். நீங்க வேணும்னா வீட்டுக்கு போங்க. இங்க பாரு பொன்னி, என்ன பேசுற? மூளை தனியா இருக்கணுங்கிறதுக்காக தானே அவனை இந்த வீட்டுல கொண்டு வந்து பூட்டி வச்சிருக்கோம். பஞ்சாயத்து முடிச்சு சொன்னப்போ சரின்னு ஒத்துக்கிட்டு தானே வந்த. இல்லன்னு என் மச்சானுக்கு ஏதோ ஆயிடுச்சு. என் உள் மனசு சொல்லுது. அதனால அதை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். பொன்னி, மூலனுக்கு ஒண்ணு ஆகல. நீ ஏன் வீணா மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? மூலனுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் சும்மா இருப்பேனா? மூலன் யாரு? என்னோட பசுக்களை தன்னோட பிள்ளைங்கள நினைச்சு பாத்துக்கிறான். நானும் அவனை என் மகனாதான் நினைக்கிறேன். ஏன் நீ என் மகனை போலதான். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் பாத்துட்டு சும்மா இருப்பேனா? நீ தைரியமா போமா, எதுவும் ஆகாது. இல்லன்னு நான் இந்த பக்கம் போன உடனே என் மச்சான் இப்படியே தப்பிச்சு ஓடிடும். அது எப்படிமா போக முடியும்? வெளியேதான் இவ்வளவு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கேனே, அதோட சாவியும் என்கிட்ட தான் இருக்கு. இத மீறி அவன் எப்படி வெளியே போக முடியும்? நீ கவலைப்படாதம்மா,
விடிஞ்சதும் நானே வந்து உன்னை கூட்டிட்டு வரேன். போமா பொன்னி. போங்கறலமா. என்ன பொண்ணி மூலனை காணோம்? பாத்தீங்களா, நான் ராத்திரி எவ்வளவு தூரம் சொன்னேன் நான் என் மச்சானை விட்டு போக மாட்டேன்னு. நீங்க கேட்டீங்களா? நீங்க ஏதோ சமாதானம் சொல்லி என்ன அனுப்பி வச்சுட்டீங்க. இங்க பாருங்க, என் மச்சான் தப்பிச்சு போயிடுச்சு. அது நேத்து சொன்ன மாதிரியே என்ன தனியா தவிக்க விட்டு போயிடுச்சு. பொன்னி என்ன பேசுற நீ? மூளை எப்படி இங்க இருந்து போயிருக்க முடியும்? பூட்டின வீடு பூட்டின மாதிரியே இருக்கு. இந்த வீட்டுக்கு வேற வழியே இல்ல. அப்படி இருக்கிறப்போ எப்படி மூளை இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்க முடியும்? அதான் போயிடுச்சு. இதுக்கு மேல என்ன பேசுறது? நான் என் மச்சானை எங்கன்னு போய் தேடுவேன். ஐயோ மச்சான், ஐயோ மச்சான், மச்சான், ஐயோ. என்ன பொண்ணு இது? மூளை இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. பூட்டின வீட்டுல இருந்து மூளை எப்படி வெளியே வந்தான்? மூலா, மூலா, என்ன பொண்ணு இது? மூலனுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கான்? என் மச்சானுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். வர வேண்டியவங்க வந்தா எல்லாம் சரியாயிடும். மகாகாளி, பத்ரகாளி, ருத்ரகாளி, சூளி. மார்த்தாண்டா சரியாக்கிடுவல்ல? என்ன இப்படி கேட்டுட்ட? அடங்காமுனி, ஆளையே திங்கிற கொள்ளிவாய் பிசாசு, பிள்ளைகளை சாப்பிடுற புழக்கடை பேய்ங்க, பொம்பளைகளை மட்டுமே துரத்துற பிரம்ம ராட்சச பேய்ங்க, இப்படிப்பட்ட பேய்களை எல்லாம் ஓட்டுன எனக்கு இது என்ன சாதாரண தூசு? இப்படி வரல சொடுக்கிற நேரத்துல ஓட்டிட மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இது பேய்தானா இல்ல வேற ஏதாவது இருக்குமான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்க. நீங்களே பாருங்க, இவ்வளவு விஷயம் இங்க நடக்குது. ஆனா மூளை அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பேய் பிடிச்சவன் இப்படி இருப்பானா? சில பேய்ங்க இப்படிதான் ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி இருக்கும். எல்லாரும் அசந்து இருக்கிற நேரத்துல தன்னோட சுயரூபத்தை காட்டும். அப்புறம்தான் இதோ இவனை அடிக்கும், அவனை அடிக்கும், ஏன் இந்த அம்மாவோட ரத்தத்தை கூட குடிக்கும். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல மார்த்தாண்டா. அவன் ஏதோ மனம் பேதலிச்சு போயிருக்கான், அவ்வளவுதான். மூலனுக்கு ஒண்ணும் இல்லன்னு நீ சொன்னா நான் திரும்ப போயிடுறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா இந்த மார்த்தாண்டா வரவே மாட்டான். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சாமி. பேய் பிடிச்ச மூலனை பக்கத்துல வச்சுக்கிட்டு நாங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? தயவு செஞ்சு ஏதாவது செய்யுங்க. எப்படியாவது அந்த பேயை ஓட்டி எங்களை காப்பாத்துங்க.
நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறீங்க, அதுக்கப்புறமும் நான் சும்மா இருப்பேனா? இந்த பேய உங்க கண்ணு முன்னாடியே எப்படி ஓட்டுறேன்னு பாருங்க. ஏய் பேயே, எங்க மூலனோட உடம்புல பூந்துட்டு அவன் பொண்டாட்டி அவங்கிட்ட இருந்து பிரிச்சு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியா? உன்ன நான் அவ்வளவு சுலபமா விட்டுருவேனா? எழுந்துரு. ஏய், சொன்னா கேட்க மாட்டேன், கண்ணை திறக்க மாட்டியா? அடி வாங்காம இங்க இருந்து போக மாட்டியா? ஏய், கண்ணை தர. ஓ, உனக்கு அவ்வளவு துணிச்சலா? இது வரைக்கும் என் பேச்சுக்கு கட்டுப்படாத பேய்களே இல்ல. ஒழுங்கு மரியாதையை எழுந்துரு. கண்ணை தர. எழுந்திருக்க மாட்டியா? அவக்கடி பட்டாதான் நான் சொல்றத கேப்பேன். எழுந்திருக்க மாட்டியா? அவக்கடி பட்டாதான் நான் சொல்றத கேப்பேன். டேய், அந்த சவுக்கா அதோட முனையில சுறாமீனோட முள்ள கட்டி வச்சிருக்க. அது உடம்புல பட்டா ரத்தம் பிச்சுக்கிட்டு வரும். எல்லாம் அந்த சவுக்க. என்கிட்டயா வேலை காட்டுற? என்னோட ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழப்போகுது பாரு. நீ இந்த ஊரை விட்டு ஓட போற பாரு. இந்த மார்த்தாண்டனை யாருன்னு நினைச்ச? சாமி, வேண்டாம் சாமி. என் புருஷ உடம்புல அடிபட்டு ரத்தம் கொட்டுறத என்னால பார்க்க முடியாது. அவர் இப்படியே இருந்தாலும் சந்தோஷம்தான். அவரை தயவு செஞ்சு விட்டுருங்க. கவலைப்படாத பொண்ணி, அடி வாங்க போறது உன் புருஷன் இல்ல, பேய். கூலனுக்கு எதுவும் ஆகாது. இப்படி எல்லாம் செஞ்சாதான் பேய் ஓடும். ஏய் பேயே, இப்ப போறியா இல்ல சவுக்கால அடி வாங்க போறியா? ஏய், எவ்வளவு ஆணவம் இருந்தா என் முன்னாடி இப்படி அழுத்தமா உட்கார்ந்துட்டு இருப்ப. இப்ப உன்னை என்ன செய்யறேன் பார். ஐயோ, வலிக்குது. வலிக்குது, வலிக்குது. என்னால தாங்க முடியல. காப்பாத்துங்க. ஐயோ, வலிக்குது. ஐயோ, வலிக்குது. அடிக்காதீங்க, வலிக்குது. என்ன விட்டுருங்க, அடிக்காதீங்க. வலிக்குது, வலிக்குது. அப்பா வலிக்குது. என்ன அடிக்காதீங்க, என்ன விட்டுருங்க. வலிக்குது. என்ன அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. வேண்டாம். சாமி, என்ன மன்னிச்சிடுங்க சாமி, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க யாருன்னு தெரியாம நான் இப்படி பண்ணிட்டேன். நீங்க பேய் இல்ல, தெய்வம் சாமி. இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன். என்ன விட்டுருங்க சாமி. மந்திரவாதி, நீ கற்ற மாந்திரிகத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த. உண்மையிலேயே தீய ஆவிகள் உள்ள இடத்திற்கு சென்று அவற்றை ஓட்ட, பொருள் பெறுவதற்காக இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி ஏமாற்றாதே. இல்ல சாமி, இல்ல.
இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க சாமி, என்ன மன்னிச்சிருங்க சாமி.